ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல கேரட்டை வச்சு சூப்பரான டேஸ்ட்ல வாயில வச்சோன்னு பனி போல கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். செய்யறது ரொம்பவே ஈஸி, சாப்பிட்றதுக்கு அதை விடவே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா வாயில வச்சோன்னு கரைஞ்சி தொண்டுக்குள்ள உள்ள போயிடும். வாங்க இந்த ஹெல்தியான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 300 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்துக்கலாம். முதல்ல கேரட்டை சுத்தமா தண்ணீர்ல கழுவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கேரட் மேல இருக்கிற இந்த தோலை மட்டும் பீலரால ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த கேரட்டை குட்டி குட்டியா வில்லையா இது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனா கட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்ல, சும்மா ரஃபாவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த கேரட் பீசஸ் எல்லாத்தையுமே பிரஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க கூடாது. தண்ணீருக்கு பதிலா 1 கப் அளவுக்கு திக்கான காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க கூடிய கப்போட அளவு 250 ml, கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் பால் சேர்த்துட்டு இந்த கேரட்டை பிரஷர் குக்கர்ல போட்டு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு அடிகனமா இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல இந்த சைனா கிராஸ் சேர்த்துக்கலாம். அதாவது அகரகர், கடல் பாசி இப்படின்னு கூட இந்த சைனா கிராஸ் சொல்லுவோம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் இப்ப இந்த சைனா கிராஸ் கிடைக்குது. நான் 10 கிராம் அளவுக்கு இந்த சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இது நீட்டா இருக்கிறதுனால சிசரை யூஸ் பண்ணி குட்டி குட்டி பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண இந்த அகரகரை தண்ணீர் சேர்த்து ஊற வைக்க போறோம். தண்ணியோட அளவு 3/4 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் தாராளமா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா ஈவனா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மேல ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த அகரகர் தண்ணிலேயே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்ததா நம்ம ஆல்ரெடி கேரட் வேக வச்சிருந்தோம்ல, அதை பார்த்துக்கலாம். வேக வச்சிருந்த கேரட் நல்ல சாஃப்டா பால்ல இது போல வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்துல இது நல்லாவே சூடா இருக்கும். சூடெல்லாம் குறைஞ்சி முழுமையா ஆரணத்துக்கு அப்புறமா தான் இதை அப்படியே எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கணும். மிக்சி ஜார்ல சேர்க்கும் போது கட் பண்ண கேரட் வேக வச்சிருந்த பால் முழுசையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா தண்ணியோ மறுபடியும் பாலோ இதுல சேர்க்காம ஃபர்ஸ்ட் இது போல நல்லா திக்கா இந்த பால்லையே இந்த கேரட்டை நல்லா இது போல அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 10 பாதாம் 10 முந்திரி இது ரெண்டுத்தையுமே 10 நிமிஷத்துக்கு சூடான தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாதாம்ல இருக்கிற தோலை மட்டும் நீக்கிட்டு ஊறின முந்திரி பாதாம் இது ரெண்டுத்தையும் இதுல சேர்த்துட்டு மறுபடியும் இது போல நல்லா திக்கான நைஸான பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. அரைச்ச இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா அடுப்புல நம்ம ஊற வச்சிருந்த அகரகரை எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. அகரகர் நல்லா கொதிச்சு கரைஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த கேரட் விழுத இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜார் கப்ல சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தித்திப்பு சுவைக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டருக்கு பதிலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இருந்தா கூட தாராளமா இதுல சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபுல் ஃப்ளேம்ல கண்டினியூஸா 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாம கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம சேர்த்திருக்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். அதே சமயம் இந்த கலவை அப்படியே கொதிச்சு வர ஆரம்பிக்கும். ஆனா கொதிக்க விட கூடாது. இது போல கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கலவையை அப்படியே வேற ஒரு டின்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டின் உங்ககிட்ட இல்லைன்னா சாப்பிட உபயோகப்படுத்துவோம்ல சாப்பாடு தட்டு, அதுல கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்ல சூடா இருக்கும். இது நல்ல முழுமையா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு சில் பண்ணி வெளியில எடுத்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, இது பெர்ஃபெக்ட்டான புட்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது அப்படியே சுத்தி கேரி விட்டுட்டு டிமோல்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான யம்மியான கேரட் புட்டிங் ரெடி. இப்ப பாருங்க, நைஃபால கட் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு நைஃப் நல்லா ஸ்மூத்தா புட்டிங்ல இறங்குதுன்னு. ஸ்மூத்தா இருக்கிறது மட்டும் இல்ல, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல கேரட் இருக்கும் போதெல்லாம் அகரகர் சேர்த்து இது போல கேரட் புட்டிங் ரொம்ப ஹெல்தியான மெத்தட்ல உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட்டை வெளியிலே வச்சு 2 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 5 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். கெட்டே போகாது. ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.